கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்துக்கு வெளிச்சம் என்ற தலைப்பிலே சற்று நேரம் தியானிக்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள். நான் அதை வாசிக்க கேளுங்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கிற மாட்டாது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நாம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோமாம். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. கொய்யாப்பழம் விற்கும் ஒரு சிறுவன் தன்னுடைய கூடையிலே அநேக கொய்யாப்பழங்களை எடுத்துக்கொண்டு தலையின் மேல் வைத்துக்கொண்டு ஒரு பிஸியான ரயில்வே ஸ்டேஷனிலே அந்த கொய்யாப்பழங்களை விற்கும்படி கொண்டு வந்தான். ஒரு ஐயா அங்கே சூட்கேஸ் 2 சூட்கேஸ் எடுத்து வந்தவர் வேகமாக ரயிலை பிடிக்கிற அவசரத்தில் தலையில் கொய்யாப்பழத்தை கொண்டு வந்த இந்த சிறுவன் மீது மோதி அந்த கொய்யாப்பழ கூடை கீழே விழுந்து இந்த கொய்யாப்பழங்களெல்லாம் சிதற ஆரம்பிச்சு. அந்த சிறுவனுக்கு என்ன செய்யன்னு தெரியல. அவன் திகைச்சு போய் நிற்கிறான். அந்த கொய்யாப்பழத்தை விற்றாதான் அன்றைக்கி அவனுக்கு வருமானம், அன்றைக்கி அவனுக்கு சாப்பாடு. அவனுக்கு என்ன செய்யனே தெரியல. இந்த சமயத்தில் நிறைய லக்கேஜ் வந்து கொண்டு வந்த ஒருவர் அத்தனை லக்கேஜையும் அத்தனை சூட்கேஸ் பேக்ஸ் எல்லாத்தையும் அந்த பிளாட்ஃபார்மில் வைத்தார். ஓடி 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 போய் இந்த சிறுவனுக்கு கொய்யாப்பழத்தெல்லாம் பொறுக்கி கொடுத்து, இங்கே உள்ள கொய்யாப்பழம், அங்கே உள்ள போன கொய்யாப்பழம், சில கொய்யாப்பழம் கீழே விழுந்து கிடந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்து பொறுக்கி எடுத்து பத்திரமா சிறுவனிடத்தில் ஒப்படைத்தார். அவரை பார்த்து அந்த சிறுவன் கேட்டானா, ஐயா நீங்கள் தான் இயேசுவா? இயேசு அன்புள்ளவர் என்று அவன் கேள்விப்பட்டிருந்தான். அந்த அன்பை அந்த மனிதர் வெளிக்காட்டினார் என்றவுடன் அவரை தான் இயேசு என்னதை சிறுவன் நினைத்து கொண்டானான். பாருங்கள், இந்த வாழ்க்கையின் மூலமாக இயேசுவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34 முதல் 40 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில காரியங்களை நமக்கு சொல்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை விரும்புகிறார் நாம் வாழ வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவர்கள் பரலோகத்துக்கு பாக்கியவான்களாய் மாறுவார்கள் என்பதை குறித்த அந்த வசனங்கள் சொல்லுகிறது. மத்தேயு 25, 34 முதல் 40 அந்த வசனங்களை வாசிக்கிறேன் வேகமாக. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவர்களாக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவர்களாகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு இடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்புகிறார். எளியவர்களுக்கு உதவி செய்கிற வாழ்க்கை, திக்கிட்டவர்களுக்கு உதவி செய்கிற வாழ்க்கை, பசி உள்ளவர்களுக்கு நம்முடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிற வாழ்க்கை, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு நம்முடைய வஸ்திரத்தை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை அவர் விரும்புகிறார். தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் உதவி செய்ய ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வாலிப தம்பி தங்கையிடம் நான் கேட்பது 3 காரியங்களை நீங்கள் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
யூ ஷுட் நோ ஃபர்ஸ்ட் எய்ட், முதல் உதவி செய்ய உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். யூ ஷுட் நோ எனி ஒன் ஆஃப் த மார்ஷியல் ஆர்ட்ஸ். நீங்கள் உங்கள் உடல் வலிமையை உடல் வலிமையை பெருக்கக்கூடிய ஒரு கலையை கற்றிருக்க வேண்டும். மூன்றாவதாக யூ ஷுட் நோ ஸ்விம்மிங், நீங்கள் கண்டிப்பாக நீச்சல் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். மார்ஷியல் ஆர்ட்ஸ், ஸ்விம்மிங், ஃபர்ஸ்ட் எய்ட், மூன்று உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவையுள்ளவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதற்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும். ஆகவே ஃபர்ஸ்ட் எய்ட், ஸ்விம்மிங், எனி ஒன் ஆஃப் த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கண்டிப்பாக கற்றுக்கொள்ளும்படி தேவ ஜனமாகி வாலிப தம்பி தங்கைகளிடம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, நம்முடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். எப்படி வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படுத்தினோமோ அதே போல நம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். மத்தேயு 10:32 என்ற வேத பகுதியிலே, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:8 அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும்பொழுதெல்லாம் தேவையுள்ளவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் சொல்ல வேண்டும். அதை மறக்கவே கூடாது. 20 கிறிஸ்தவங்க மத்தியில் சாட்சி சொல்றதுல என்ன பெருமை இருக்குது, பிரயோஜனம் இருக்குது? ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியில் ஆண்டவரை பற்றி சாட்சி சொல்வதில் தான் மகிமை அடங்கி இருக்கிறது. உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் தேவனை அறியாதவரிடத்தில் தேவனை பற்றி சொல்ல வேண்டும். தேவன் உங்கள் வாழ்விலே செய்த நன்மைகளை தேவனை அறியாத தேவையுள்ளவர்கள் மத்தியிலே பகிர்ந்து சொல்லுங்கள். அது உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அவருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வேதம் திட்டமாக சொல்லுது. 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். அதை மறந்து போய்விடக்கூடாது. வார்த்தையின் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். வாழ்க்கையின் மூலமாகவும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லுகிற ஒவ்வொரு மகனையும் இந்த உலகம் உற்று பார்க்கிறது, உற்று கவனிக்கிறது. அதை மறந்து போய்விடாதீர்கள். நீங்கள் அவருக்கு சாட்சியாக உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் தேவனுடைய நாமம் மகிமைப்படக்கூடிய கருவிகளாக அமைய வேண்டும். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம் உண்டு. பல வருடங்களுக்கு முன்பதாக நான் வசித்த ஊரில் போஸ்ட் மாஸ்டர் என்கிட்ட தெரியாமல் நிறைய ரூபாயை கொடுக்க வேண்டிய ரூபாய்க்கு மேலே கொடுத்துட்டாரு. நானும் சரியாக கணக்கு பார்க்காம வந்துட்டேன். வீட்டுக்கு போய் பார்க்கேன், போஸ்ட் மாஸ்டர் நிறைய ரூபா கொடுத்துட்டார். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டவர். அவருக்கு நிறைய பெண் பிள்ளைகள். இவ்வளோ ரூபாய் இழந்துட்டோன்னு சொன்னால் அவர் தவிப்பாருன்னு சொல்லி 9 மணிக்கு போஸ்ட் ஆஃபீஸ் தரக்கும். நான் காலையில் 7:30 அங்கே போய் நின்றுட்டேன். 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முந்தையே நின்றுட்டேன். அந்த ஆள் அந்த போஸ்ட் மாஸ்டர் வந்த உடனே அவர்கிட்ட சொல்லி, ஐயா தெரியாமல் நீங்கள் காசை கூட என்கிட்ட தந்துட்டீங்கன்னாங்க. அந்த காசுன்னு கொடுத்தேன். அவருக்கு ஒரே சந்தோஷம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தூத்துக்குடியில் நான் வேலை பார்க்கும்போதும் ஒருத்தட்ட அதிகமாக ரூபாயை கொடுத்துட்டேன், அவரும் கரெக்டாக திரும்ப கொடுத்துட்டாரு. அவர் ஒரு ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன் என்று சொன்னார். தேவநாமம் மகிமைப்பட்டது. எவ்வளோ சந்தோஷமான காரியம் பாருங்கள். ஒவ்வொரு செயலும் சொல்லும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட காரணியாக அமைய வேண்டும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நாம் ஜெபிக்கலாம். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்திலே உங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபிங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அன்புள்ள பரம தகப்பனே, அப்பா, வியாதி உள்ள இடத்திலே விசுவாசத்தோடு ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை சற்று கண்ணோக்கி பாரும். இயேசு கிறிஸ்துவின் குணமளிக்கும் வல்லமை வியாதினால் பலவீனப்பட்ட ஒவ்வொரு சரீரத்தையும் தொடட்டும். இயேசு சுவாமி,
இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல முதுகு வலிகளும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கண்களில் உள்ள பிரச்சனை நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தோல் நோய்கள் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே டெர்மட்டாலஜி ப்ராப்ளம்ஸ், ஸ்கின் டிசீசஸ் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சிறுநீரக கோளாறுகள் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். கட்டிகள், வேண்டாத வளர்ச்சிகள் கரையும்படி, உரு தெரியாமல் மறையும்படி கட்டளை கொடுக்கிறேன். சிறுநீரக கற்கள் கரைந்து போவதாக, உரு தெரியாமல் மறைந்து போவதாக. நன்றி இயேசு சுவாமி. குழந்தை பாக்கியம் ஆசீர்வதற்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளி செய்தலும். எத்தனை எத்தனை நாட்கள் காத்து காத்து சோர்ந்து போனார்களப்பா, அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் செல்வத்தை அருளி செய்தலும். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். அந்த வாக்கின்படி அவளுக்கு குழந்தை செல்வத்தை அருளி செய்தருளும். திருமணம் என ஆசீர்வாதத்தை காத்திருக்கும் பிள்ளைகளுடைய கருத்திலே தருகிறேன். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னீரே, அந்த வாக்கின்படி குழந்தை செல்வத்தை அருளி செய்தருளும். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவருடைய ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய கடந்த முந்தைய நிகழ்ச்சி மூலமாக ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.